International news. Which Windows model is known as new generation of Windows by Microsoft? Option A Windows 12, option B Windows 11, option C Windows 10, option D none of these. Answer option B Windows 11. மைக்ரோசாஃப்ட் வந்து புது விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னென்னா விண்டோஸ் 11. இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கரெக்டாக 6 இயர்ஸ் கழித்து வந்து இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10க்கு அப்புறம் விண்டோஸ் 10 வந்து ஜூலை 2015 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் நியூஸ். Which country launched tax inspectors without borders jointly with India? Option A Bangladesh, option B Nepal, option C Bhutan, option D Tibet. Answer option C Bhutan. பூத்தான் வந்து இந்தியா கூட சேர்ந்து டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா பூத்தானில் இருக்கிற டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டியூரேஷன் வந்து 24 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் கேஸஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which state is first rabies free state in the country? Option A Puducherry, option B Goa, option C Sikkim, option D Mizoram. Option and the answer is option B Goa. கோவாவுக்கு வந்து 3 இயர்ஸாக வந்து ரேபிஸ் கேஸ் வந்து கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் ரேபிஸ் ஃப்ரீ ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக எதுவுமே இல்லாதனால இப்படி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,40,593 வேக்சின்ஸ் வந்து டாக்ஸ்க்கு போட்டிருக்காங்க ரேபிஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், which state government launched Mukhyamantri COVID-19 Parivar Aarthik Sahaayata Yojana? Option E Delhi, option B Chandigarh, option C Punjab, option D Haryana. Answer option A Delhi. டெல்லி கவர்மெண்ட் வந்து முக்கியமந்திரி கோவிட்-19 பரிவார் ஆர்த்திக் சகாயதா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா கோவிட்-19னால இறந்தவங்களோட ஃபேமிலிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விதமாக கோவிட்னால இறந்தவங்களுக்கு ₹50,000 யார் இறந்தாலும் சரி ₹50,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரே வீட்டில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து வேலை செய்கிற மாதிரி இருப்பாங்கள்ல, அவர் இறந்தால் அவங்க வீட்டுக்கு வந்து மந்த்லி வந்து ₹2,500 பென்ஷனாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில்ட்ரன் வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து இழந்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ₹2,500 வந்து 1 மந்த்துக்கு டெய்லியுமே பென்ஷன் மாதிரி போகும். ஆனால் அவங்களுக்கு 25 ஏஜ் ஆகிற வரைக்கும் தான். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கீம் launched by Tamilnadu CM for consumer grievance redressal in Chennai? Option A farming scheme, option B business scheme, option C transport related scheme, option D மின்னகம். Answer is option D மின்னகம். மின்னகம் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இப்போ வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியில் ஏதாச்சும் வந்து குவரிஸ் இல்லைனா கேசஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து சொன்னால் வந்து அவங்க வந்து ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 24 hours ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், where did Shakshama'a a COVID helpline for specially abled rolled out? Option A Bengaluru, option B Chennai, option C Mumbai, option D Calcutta. Answer option A Bengaluru. பெங்களூர் வந்து புதுசாக சாக்ஷாமா கோவிட் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. கர்நாடகா டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் கோவிட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹெட்டான டாக்டர் C.N. அஸ்வதா நாராயணா அப்படின்னு சொல்கிறவங்க அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கோவிடால் வந்து அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Obituaries. Khurshid Shahid, actress, belongs to which nation? Option A Italy, option B Arabia, option C Pakistan, option D Bhutan. Answer Pakistan, option C. She was a Pakistani actress who was born on 1926. She died due to cardiac arrest.
What was the profession of Lambert Mascarenhas? Option A, politician. Option B, actor. Option C, doctor. Option D, journalist. Answer, journalist. Option D. He was an Indian journalist and independence activist who was born on 17 September 1914. Golbein Falkid, poet, belongs to which nationality? Option A, Belarusian. Option B, Norwegian. Option C, Italian. Option D, American. Answer, Norwegian. Option B. He was a Norwegian poet who was born on 19th December 1933.